Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் சேட்டுக்கு வால்பேப்பர் எப்படி செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல என்ன கலர் வேணும்னாலும் வைக்கலாம். இதே மாதிரி பிரைட், டார்க், சாலிட் கலர்னு 3 ஆப்ஷன் வரும். இதில் செலக்ட் பண்ணி என்ன சேட் வால்பேப்பர் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். கேலரி ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வால்பேப்பரை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக சேட் வால்பேப்பர் வேணும்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் நிறைய வால்பேப்பர் இருக்கும். இதில் ஒரு வால்பேப்பரை செட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செட் வால்பேப்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணலாம். வால்பேப்பர் செட் ஆகிடுச்சு. இந்த வால்பேப்பர் எல்லா சேட்டுக்குமே செட் ஆகிடும். இனி வந்துட்டு நெக்ஸ்ட் வால்பேப்பரை பார்க்கலாம். இதில் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டார்க், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் நிறைய டார்க் தீம் வால்பேப்பர் இருக்கும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண அப்புறமா செட் வால்பேப்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டார்க் தீம் வந்து செட் ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். சாலிட் கலர், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் நிறைய கலர் தீம் இருக்கும். இதில் எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். நான் இதில் ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஆட் வால்பேப்பர் டூடுல்ஸ், இதை கிளிக் பண்ணால் இதில் இருக்கிற டூடுல்ஸ் எல்லாமே போய் பிளெயின் ஆகிடும். உங்களுக்கு டூடுல்ஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட் வால்பேப்பர் கொடுத்துக்கலாம். இனி பேக் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மை ஃபோட்டோ, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை சேட் வால்பேப்பராக வைக்கிறதா இருந்தால் இதுலேருந்து செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட் வால்பேப்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கேலரி ஃபோட்டோ வால்பேப்பராக செட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பிடிச்ச வால்பேப்பரை சேட் வால்பேப்பராக ஈஸியாக செட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.